அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க, ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த வழியா ஒரு மனிதர் போயிட்டுருக்கு. பெரிய கிணறு. அந்த கிணத்துக்கு போகும்போது, அந்த ஒட்டத்துல போகும்போது என்ன செய்றாரு, கால் சிலிப்பாயி அந்த கிணத்துல விழுந்துர்றாரு. விழுந்த உடனே கத்துறாரு கிணத்துக்கிட்ட. என்ன செய்றாங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த இடத்துல போறவங்க என்ன செய்றாங்க, ஒரு 4, 5 பேர் வந்து உள்ள அந்த கிணத்துக்குள்ள விழுந்து தூக்கி ஆள காப்பாத்திறாங்க. காப்பாத்தி அவங்கள கேட்கறாங்க, "ஏன் கிணறு தான் இருக்குதே, நீங்க அந்த சைடு ஏன் போனீங்க? கிணறு இருக்குது. ஏன் நீங்க அந்த இடத்துல ஒட்டத்துல ஏன் நீங்க நடந்து போனீங்க? அப்ப உள்ள விழுந்துட்டீங்களே." அப்ப என்ன செய்றாங்க பாருங்க, அந்த கிணத்துல விழுந்தவர என்ன செய்றாங்க, அந்த மனிதர் என்ன செய்றாரு, மயக்கத்தோட இருக்காரு. ஒரு நாள் அதாவது மயக்கம் சுய உணர்வு இழந்துட்டாரு. மயக்கத்திலே இருக்கிறாரு. மயக்கத்திலே இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க, சரி இவரு அதிகமா மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டம்ளர் பால எந்திரிச்சு என்ன செய்றாங்க, அந்த மனிதருக்கு குடுக்குறாங்க. அந்த மனிதர் பால குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு கேட்கறாங்க, "ஏன் நீங்க கிணத்துக்குள்ள ஏன் அந்த வழியா நீங்க போனீங்க? ஏன் விழுந்தீங்க?" அப்படிங்கும்போது அந்த மனிதர் சொல்றாரு, "நான் எதார்த்தமா போனேன். இந்த மாரி காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் விழுந்துட்டேன்." விழுந்துட்டான்னோனயே சரி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, சரின்னு சொல்லிட்டு நல்லா அவருக்கு நல்ல ஒரு சுய உணவு வந்த உடனேயே மக்கள்லாம் என்ன செய்றாங்க போயிடுறாங்க. இவர் மறுபடியும் என்ன செஞ்சாரு பாருங்க, அந்த கிணத்துல மறுபடியும் ஒட்டத்துல இருந்து ஏறுனாரு பாருங்க, உள்ள விழுந்துறாரு. உள்ள விழுந்தவரு என்ன செய்றாரு, இறந்தும் போயிறாரு. அல்லாஹ் தஆலா முதல்லயே விழுந்து அவருக்கு உயிர் போகக்கூடியது. ஆனா அந்த ஒரு டம்ளர் பால் இருந்திருக்கு. அவர் குடிச்சு தான் போணும்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பாருங்க. அதாவதுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அல்லாஹ்வ அடையலாம். பாருங்க, அந்த மனிதர் உள்ள விழுந்தவரே மறுபடியும் எந்திரிச்சு ஆட்கள்லாம் தூக்கி, அந்த ஒரு மனிதருக்கு பாருங்க, அந்த ஒரு டம்ளர் பால் குடிச்சு தான் போணும், மறுபடியும் உயிர் போணும்னு பாருங்க. விதியில இருந்திருக்கு பாருங்க. அதாவது எப்படி பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு சோறு பருக்க இருந்தாலும் சரி, அத சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தான் அவர் உயிர் எடுக்கப்படும். அதாவது இந்த மார்க்கமே பாருங்க, ஒரு மனிதனுக்கு என்னென்ன செய்யணுமோ, அவன் என்னென்ன செய்றானோ, சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, கூடவும் ஆவாது, குறையவும் ஆவாது. அல்லாஹ் எழுதி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிர்றான். பாருங்க, அந்த மனிதர் கிணத்துக்குள்ள விழுந்துறாரு. கிணத்துக்குள்ள விழுந்த மனிதர மறுபடியும் எழுப்பி ஆட்கள்லாம் உஷாராக்கி அவருக்கு ஒரு டம்ளர் பால் குடுத்து, மறுபடியும் என்ன செய்றாரு, மறுபடியும் கிணத்துக்கு விழுந்து இறந்து போயிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் பாருங்க, ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலும் சரி, அத குடிச்சு தான் உயிர் போணும்னு விதியில இருந்தா, கண்டிப்பா செஞ்சுதான். அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் நினைச்சுக்கிறாங்க, நம்ம திறமையில தான் நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம திறமையில தான் சம்பாதிக்கிறோம். நம்ம விதியில எழுதப்பட்டது. பாருங்க, நாங்கெல்லாம் இந்த சேனல்லாம் நாங்க ஓப்பன் பண்ணி போடுறோம்னா, விதியில அல்லாஹ் எழுதியிருக்கான். நீ இந்த மாரி சேனல்ல போடுவா, இந்த மாரி பயான் பண்ணுவா. எல்லாமே விதியில எழுதப்பட்டது தான் நடக்கும். பாருங்க, நீங்க ஒரு ஆள போய் சந்திக்க போறீங்களா? ஒரு இடத்துல மரத்து நிழல்ல போய் நீங்க உட்காருவீங்க. அது கூட விதியில எழுதப்பட்டது. அதாவதுங்க, ஒரு இலை உதிர்ந்தா கூட விதியில எழுதப்பட்டிருந்தா மட்டும் தான் அந்த இலை கூட உதிரும். பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் இவ்வளவு பெரிய மனிதனை படைச்சிருக்கேன். இவ்வளவு கோடான கோடி மனிதனை படைச்சிருக்கேன். இதெல்லாம் படைச்சு எனக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீ மனசுல நினைச்சிருக்கிறது, நீ சொல்லப் போறது, பேசப் போறது எல்லாமே எனக்கு தெரியும். அல்லாஹ்விட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளவு சாப்பிடுறா. அதே மாதிரி பாருங்க, மறுமை நாள்ல ஒரு மனுஷன் சாப்பிடுறத அல்லாஹ் பிரிச்சு எடுத்துருவான். இப்ப நீங்க தாய் வயித்திலிருந்து பாலை குடிச்சீங்க, வளர்ந்தீங்க, கறி சாப்பிட்டுருப்பீங்க, மீன் சாப்பிட்டுருப்பீங்க, காய்கறி சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க என்னென்ன உணவுகள் நீங்க சாப்பிடுறீங்களோ, அல்லாஹ் தஆலா நம்ம மௌத்தா போன உடனே மறுமையில அல்லாஹ் பிரிச்சு காமிப்பான். நீ இதுதான் சாப்பிட்டுருக்கா, இதுதான் நீ சாப்பிட்டுருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் நுணுக்க உடையவங்க. 2வது வேற சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். அல்லாஹ் என்ன சொன்னான், என்ன வணங்கப்பா, என்னட்ட கேளு. நான் வச்சிருக்கேன் பாருங்க உனக்கு இன்பம். என்னிடத்துல இருக்க, நான் தானே படைச்சிருக்கேன். படைச்சவனை வணங்காம படைக்கப்பட்ட படைப்புகளை நம்ம வணங்குறோம். நம்ம இறைவனை வணங்க. இறைவன் கூப்பிடுவானா, நீ வணங்கணும் இல்ல, எல்லாத்தையும் கூப்பிடு. ஒரு ஈ காக்க கூட வந்து நிக்காது. படைச்சவனை வணங்கணும். படைச்சவன்ட்ட கேட்கணும். நிறைய பேர் பாருங்க, கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. படைச்சவன்ட்ட கேட்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னிடத்துல கேளப்பா, நான் உனக்கு வச்சிருக்கேன். நீ கையை தூக்குறியா, நான் வெறும் கையை அனுப்ப மாட்டேன். பாருங்க, ஒரு மனிதனுக்கு விதியில வந்து கிடைச்சே ஆகும். விதியில எழுதலையா, கிடைக்கவே கிடைக்கும். நீங்க தலைகீழ நீங்க நின்றாலும் சரி, உங்களுக்கு விதியில இருக்கு, எழுதப்பட்டது கண்டிப்பாக கிடைச்சாகும். இறைவன் பல இடத்துல பாருங்க, குர்ஆன்ல என்ன சொல்றான், சிந்திங்க. நீ சிந்திச்சு செயல்படு. நான் நல்லதையும் படைச்சிருக்கேன், கெட்டதையும் படைச்சிருக்கேன். மனிதன் பாம்பை வச்சு வணங்குறான். பாம்போட சைஸ் தெரிஞ்சாம நம்ம மயக்கு போட்டு நம்ம எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. பாம்பு ஒகுது மலை சைஸ்லாம் இருக்கு பாம்பு.
அல்லாஹ் இறைவன் என்ன சொல்றான், என்னால படைக்கப்பட்ட படைப்பை போய் நீ வணங்குறான். நம்மள மாதிரி அது மலைஜலம் கழிக்கும். நம்மள மாதிரி நம்ம எப்படி நம்ம செய்யறோம், நம்ம சாப்பிடுறோம், மலைஜலம் கழிக்கிறோம், அதுவும் அந்த மாதிரி செய்யும். அதெல்லாம் இறந்து போயிடும். அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு சாவே இல்லைங்கிறான். அப்படியாப்பட்ட இறைவனை தான் நம்ம வணங்கணும். நீங்க அப்படி வணங்கிட்டீங்க, உங்களுக்கு சொர்க்கம் வச்சிருக்கு. சொர்க்கத்துல வானவர்கள்லாம் போட்டி போடுவாங்க. நான் நீ. இதே நம்ம நஷ்டமா ஆகி போயிட்டோம், வானவர்கள் போட்டி போடுவாங்க நரகத்துல தூக்கி போறதுக்கு. சொர்க்கத்துக்கு மலக்குகள் என்ன செய்றாங்க, அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், சொர்க்கத்தை கொண்டு போய் காலடியில வைங்கிறான். இதே அல்லாவுக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்தை கொண்டு போய் வைங்க. 70,000 மலக்குகள் அந்த நரகவாசி எழுதிருப்பாங்க, சங்கிலி போட்டு எழுதிருப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நஷ்டமாயிருந்தா. அதுக்கு தான் இந்த மனிதனுக்கு இறைவன் பல இடங்கள்ல சொல்றான், நீ என்னிடத்துல வணங்கு, என்னிடத்துல கேளு, உன் மனம் போன போக்குல கடவுளை வணங்கிட்டு போயிடாத, நீ என்னிடத்த. அப்ப நம்ம இறந்து போய் நம்ம இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு என்னங்க புண்ணியம்? நம்ம உயிரோடு இருக்கும் போது என்ன செஞ்சிடும், இறைவனை வணங்கு. பாருங்க, இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, நீ சிறுநீர் கழிக்கிறியா, உட்கார்ந்து இரு. சாதாரண ஒரு நீ சிறுநீர் கழிக்கிறா, அதை அழகா சுத்தம் பண்ணிரு, என்னுடைய அருள் கிடைக்கும், என்னுடைய பொருத்தம் கிடைக்கும். தென்னை வேற பாருங்க, நல்லா உடுப்புலாம் அழகா போட்டிருக்காங்க, சிறுநீர் நெண்டில் கடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, நதிஸ்கள் நம்ம மேல படும். அதாவது இறைவன் என்ன சொல்றோம், சுத்தத்தை எதிர்பார்க்கலாம். அந்த மார்க்கம் வந்துட்டு சுத்தமான மார்க்கம். நீங்க சுத்தமாக இருங்க, என்னுடைய அருள் கிடைக்கும். அதனாலதான் பாருங்க, நபிமார்கள்லாம் விஸ்வாக் பண்ணிருக்காங்க. அதாவது விஸ்வாக்கு பண்ணும் போது அல்லாவுடைய அருள் கிடைக்கும், அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும். இந்த மார்க்கமே சுத்தத்தை எதிர்பார்க்கும். நீ சுத்தமாக இரு, நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல கேளு, நான் உனக்கு வச்சிருக்க இன்பம் உன்னோட, அதான் நான் கொடுக்கிற இன்பம் உன்னுடைய மனசு தாங்காது. நான் கொடுக்கிற ஒரு இன்பம் உன்னால தாங்க முடியாது. நான் அவ்வளவு பெரிய இன்பத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஆனா நீ என்ன வணங்கிட்டா, ஆனா எனக்கு நீ மாறு செஞ்சிட்டா, கொழுந்துட்டு எரியற நரகத்துல நீ கிடப்பாங்கிறான். அல்லாஹ் பல இடங்கள்ல, அதாவது அல்லாஹ் நம்ம மேல பாசமும் வச்சிருக்கான், அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய வேதனை கடினமான வேதனை. அதுக்குதான் 1,24,000 நபிமார்களும் அதில் உள்ள தார்ப்பீத்தை தெரிஞ்சு வச்சுனாங்க. நைட்லாம், அதாவது பகல் முச்சு கூட இறைவன்கிட்ட உழைப்பு செய்வாங்க, இரவுலாம் இறைவன்கிட்ட இருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏண்டா இறைவன் மேல நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வணங்க. அதாவது மனுஷன் எல்லாத்தையுமே யோசிக்கிறான். ஒரு வீடை கட்டுறது பாருங்க, பார்த்து பார்த்து செய்யறான், பார்த்து பார்த்து ட்ரெஸ், பார்த்து பார்த்து சாப்பாடு, உணவுகள் எல்லாமே செய்யறான். ஏன் இறைவனை மட்டும் விட்டுறான்? இறைவன் என்ன சொல்றான், பல இடங்கள்ல என்ன சொல்றான் இறைவன், என்ன வணங்கப்பா, என்ன வணங்கு, நான் லா இலாஹ இல்லல்லா, நான் ஒருவனை, எனக்கு எதுவுமே ஒப்பு வைக்காது, என்ன இடத்துல எதுவுமே. அதான் இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாது வந்திருந்தா இந்த குர்ஆனிலே தவறுகளும் முரண்பாடும் நீ காண்பீர். ரெண்டாவது அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இருந்திருந்தா அந்த உலகம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்குங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் ஒருவனே பாருங்க, ஒரு 3-4 கடவுளாக இருந்தா, ஒண்ணு என்ன செய்ய, நான் வானத்தை படைக்கிறான்னு சொல்லணும், ஒண்ணு என்ன செய்ய, நான் பூமியை படைக்கிறேன்னு சொல்லணும், ஒண்ணு என்ன சொல்லணும், நான் கடலை படைக்கிறேன்னு சொல்லணும். வாக்குவாதம் வந்து என்ன ஆகும், ஒரு மனுஷனுக்கு, அதாவது இந்த கடவுளுக்கு இப்படின்னா, ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வைக்கிறான், ஒரு 4 பேர் சேர்றான், நீ ஒரு லட்சம் போடப்பா, நான் 1 லட்சம் போடுறேன், நீ 1 லட்சம் போடு, நான் 1 லட்சம் போடு. அவனுக்கு மன கஷ்டம் ஏற்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான், 7 வானம் 7 பூமியெல்லாம் நான் படைச்சு வச்சிருக்கேன், என்னையே வணங்குங்கிறான். இதே 2-3 கடவுளாக இருந்தாலும் இறைவன் என்ன சொல்றான், சிந்திங்கிறான். படைச்சவனை வணங்கணும், படைச்சவன்ட்டே கேட்கணும். நம்ம படைச்சவனை விட்டுப்புட்டு நம்ம வேற இடத்த போய் கேட்கும் போது என்ன ஆகுது? இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணுங்க. ஏதோ நம்ம மனம் போன போக்குலையும் குணம் போன போக்குலையும் நம்ம வணங்கிட்ட நாளைக்கு யாருக்குங்க நஷ்டம்? இந்த சிறைச்சாலையெல்லாம் வந்துட்டு பாருங்க, 20 வருஷத்துல வந்துடும் விட்டுருவாங்க, 30 வருஷத்துல விட்டுருவாங்க. அந்த சிறைச்சாலை 1 கோடி வருஷமானாலும் சரிங்க, 1 கோடி வருஷமானாலும் நீங்க. அதுக்குதான் இறைவன் என்ன சொல்றான், என்னிடத்துல கேளு, உனக்கு என்ன வேணா என்னிடத்துல கேளு, நான் உனக்கு செய்யறேங்க. அந்த இறைவனை வணங்க. லா இலாஹ இல்லல்லா அர்த்தம் என்னங்க, வணக்கத்துக்குரிய இறைவன் தான் ஒருவன், அவன் தகுதி. அவன் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அவனை யாரும் பெறவும் கிடையாது, அவன் யாரையும் பெறவும் கிடையாது. அப்படியாப்பட்ட இறைவனை தாங்க நம்ம வணங்கணும். அப்படி நீங்க வணங்கிட்டீங்க, உங்களுக்கு அவங்க இறைவன் கொடுக்கிற சொர்க்கம் இருக்குத, நம்ம மனசை தாங்க, நம்ம மனசை தாங்குது. அப்படியாப்பட்ட சொர்க்கத்துக்காக நம்ம வணங்க. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கம்மியான வாழ்க்கை.
இந்த வாழ்க்கைய நீங்க வந்துகிட்டு வாழ்ந்த நேரம் 90 நிமிஷம் கூட கிடையாது. இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதுக்குத்தான் இறைவன் சொல்றான், இது ஒரு நடுக்கடல்ல ஒரு ஊசியை எடுத்து நீ முக்குனா எவ்வளவு தண்ணி இருக்கு. அதுக்கு கூட இந்த உலகம் இது கிடையாது. அதனால நீங்க என்ன செய்ய, பார்த்து வணங்குங்க, இறைவனை வணங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த இறைவனை வணங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாவே உங்களுக்கு சொர்க்க வாஜிபாய், நரகத்தை ஆணவம் தடை பண்ணிடும். அதுக்குத்தான் இந்த நபிமார்களும் அதில் உள்ள தார்ப்பத்தை நாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பேசுற காரணமே மன வருத்தமான விஷயம். நாங்க இந்த வீடியோ போறது எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடும், யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நாங்க இதை பத்தி பேசுறோம். இது அதான் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு எத்தி வைங்க. இது நரகம், இது சொர்க்கம், சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா நீ என்ன முடிவு பண்ணுங்க. நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்துக்கு போனா கோடிக்கணக்கு வருஷக்கணக்கு நம்ம மீண்டு வர முடியாது. அதுக்குத்தான் இந்த இறைவன் என்ன சொல்றா, என்னட்டே கேளு, என்னை ஏத்துக்க, நான் மறைஞ்சிருக்கிறேன், நீ 2 கையை தூக்கிட்டா வெறுங்காய அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த இறைவனை நம்ம ஆசை வச்சு நம்ம என்ன செய்யணும், இறைவனுக்கு நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது. மாறுண்டா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, மாறுண்டா ஒரு பணம் காசு அது இது. மாறுண்டா இறைவனுக்கு பதிலா வேற தெய்வங்களை வச்சு வணங்குறத பெரிய மாறு, பெரிய தப்பு, பெரிய அநியாயம், பெரிய அநியாயம் நம்ம இறைவனுக்கு நம்ம செய்யறது. அதை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இறைவனை நம்ம வணங்கணும், இறைவனிடத்திலே கேட்கணும். எது உனக்கு வீட்டுல உப்பு இல்லைன்னா கூட என்னிடத்துல கேளுங்கிறாங்க. அந்த இறைவனை பலசாலியை தான் வணங்கணும். அதாவது சாவை இல்லாதவனை தான் நம்ம வணங்கணும். எல்லாமே இறந்துருவாங்க. மரம் கூட பாருங்க ஒரு 100 வருஷம் வாழும், அதிகபட்சம் ஒரு 200 வருஷம், அது இறந்துடும். இறப்பை இல்லாதவனை இறைவனை வணங்கணும். அப்படி நீங்க வணங்கிட்டீங்க, இந்த உலகத்துல நீங்க தான் அறிவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.